42வது சங்கீதம், 42வது சங்கீதம். ஜீசஸ், ஹல்லேலூயா. 42வது சங்கீதத்தின் 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 42:9. நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தி? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நேற்று காலையில் இந்த ஃபாஸ்டிங் பிரேயருக்காக, வார்த்தைக்காக ஆண்டவர் சமூகத்தில் இருந்தபோது ஆண்டவர் இந்த கேள்வியை தான் உள்ள கொண்டு வந்தார். உடனே இந்த வசனம் எங்கே இருக்குன்னு தேடினேன். நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும்? இதுதான் தாவீதுனுடைய கேள்வி. நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும்? ஹல்லேலூயா. இந்த கேள்வியோடு வந்திருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசுவாராக. என்னால் உறுதியாய் சொல்ல முடியும், நிச்சயமாய் சொல்ல முடியும். ஏன்னா பல நேரங்களில் நான் எடுக்கிற பிரசங்கம் வேறொன்றாக இருக்கும். ஆனால் ஆவியானவர் அந்த சமயத்தை கேட்ட வார்த்தையை அப்படியே இருதயத்தில் கொண்டு போடுவார். அப்போ தேவன் சில உள்ளங்களோடு வார்த்தையின் மூலமாய் இடைவிட விரும்புகிறார் என்பதை புரிந்து கொண்டு அந்த பிரசங்கத்தை அப்படியே மாற்றி வச்சுட்டு, ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் பேச வச்சிருவாங்க. ஆனால் அந்த டைம் நான் என் துக்கத்துடனே தெரிய வேண்டும். தாவீதுக்குள்ளே இந்த கேள்வியை தாவீது வேற யாரையும் பார்த்து கேட்கல, ஆண்டவரை பார்த்தே கேட்கிறார். சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? ஆமென். தாவீது இந்த கேள்வி கேட்கிறாருன்னா அதே சங்கீதத்தில் தாவீது என்னெல்லாம் செய்கிறாருன்னு சொல்லி இருக்கிறார். 1-2 வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா, அவன் தேவனை எல்லாரை விட ரொம்ப வாஞ்சிக்கிறவன். மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போல என் ஆத்மா என் தேவனே உம்மை காண என் உள்ளம் இப்படி வாஞ்சிக்கிறவன். உம்மை மான்கள் நீரோடை வாஞ்சிக்கிறது போல வாஞ்சிக்கிற நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும்? 4வது வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், நான் தேவாலயத்துக்கு எப்படி போவேன்? நாம் களிப்போடு மகிழ்ச்சியோடு போய் வருவேன். ஆண்டவரே, கடமைக்காக ஒரு கூட்டத்தார் போறாங்க, நிர்பந்தத்தின் பேர்ல ஒரு சிலர் போறாங்க. ஆனா நான் அப்படி சர்ச்சுக்கு போகலையே ஆண்டவரே, நான் ரொம்ப சந்தோஷமா தானே சர்ச்சுக்கு போயிட்டு வரேன். அப்படி இருந்தும் நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும்? ஆமென். நான் ரொம்ப வாஞ்சிக்கிறவங்கள எங்க வீட்டில் எல்லாரும் எழும்புறதுக்கு முன்னாடி நான் சீக்கிரமா எழும்புறேன் உங்களை தேடுறதுக்காக. எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நான் வெயிட் பண்றேன் உங்க சமூகத்தில் இருக்கிறதுக்காக. ஒரு மானானது நீரோடை வாஞ்சிக்கிறது போல நான் வாஞ்சிக்கிறேன். அப்புறம் நான் ஏன் சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு துக்கத்துடனே தெரிய வேண்டும்? எல்லாரும் சிலர்லாம் கிறிஸ்துமஸ் டைம்லாம் சர்ச்சுக்கு வருவாங்க, நியூ இயருக்கு வருவாங்க, ஈஸ்டருக்கு வருவாங்க, சிலர் வேற வழி இல்லாமல் வருவாங்க, சிலர் ஏதோ ஒன்று பெற்றுக்கொள்ள வருவாங்க. ஆனால் நான் அப்படி சர்ச்சுக்கு போகலையே. நான் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் துதியோடும் அப்படிதான் நான் போயிட்டு வருவேன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும்? 5-11 வசனங்கள்ல சொல்லுகிறார், இன்னும் துதிப்பேன். இன்னும் துதிப்பேன்னா இப்போ துதிச்சிட்டு இருக்கிறார், இதுக்கு முன்னாடி துதிக்கிறார். ஆண்டவர், நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய துதி பலியை நான் நிறுத்தவில்லையே, நான் துதித்து கொண்டு தானே இருக்கிறேன், இன்னும் துதிப்பேன் என்று தானே சொல்லுகிறேன். அப்படி இருந்தும் நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும்? நாம இப்படி கேட்கலனாலும் நம்முடைய கேள்விகள், அநேகருடைய கேள்விகள் இதுதான். ஆண்டவரே, உண்மையில என்ன மறந்துட்டீங்களா? ஆமா. ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்?
இந்த கேள்விகளுக்கான பதிலை தான் கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிறார். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் கேட்டது போல் அங்கிருந்து பதில் வராது. ஆனால் அங்கிருந்து பதில் நம்முடைய கேள்விகளுக்கு எல்லாம் போதுமானதாய் இருக்கும். நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்கிற கேள்வியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டிய, கேட்க வேண்டிய 7 காரியங்களை தான் இந்த நாளிலே நாம் தேவ சமூகத்திலிருந்து கேட்க போகிறோம். ரொம்ப சிம்பிள். ஆனால் இது கண்டிப்பாக இப்படிப்பட்ட கேள்வியோடு இருக்கிற, விசேஷமாய் சோதனையின் பாதையில், நெருக்கத்தின் சூழ்நிலையில், சில நேரத்தில் சத்துருவின் கை ஓங்கினது போல இருக்கும். நமக்கு எதிரான சத்துருவின் எண்ணங்கள் நடந்து ஏறுவது போல தோன்றும் போது தான் இப்படிப்பட்ட கேள்வி வரும். ஆண்டவர் கைவிட்டுட்டீரோ? சத்துரு எழும்பும் போதெல்லாம் நமக்கு கேள்வி வராது. ஆனால் சத்துரு ஜெயிக்கிறது போல, எல்லாமே சத்துருவுக்கு ஃபேவரா, எல்லாமே அனுகூலமாய், அவனுக்கு அனுகூலமாய் மாறும்போது நமக்கு இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்பும். தாவீதுக்கு எழும்புச்சுன்னா நம்ம எல்லாம் மாத்திரம். அப்போ இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்பும்போது வேதம் நமக்கு கற்றுத்தருகிற அநேக காரியங்கள் இருந்தாலும் இந்த நாளில் ஒரு 7, இந்த 7ஐயும் நம்ம கண்டிப்பாக உள்வாங்கணும், மனசில் வைக்கணும். இல்லைன்னா நம்மளால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது காரியம், நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாம் ஒரு பாதையில் போயிட்டு இருக்கிறோம். அதில் தானே இந்த பிரச்சனை, அதில் தானே இந்த போராட்டம். முதலாவது அறிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், வாழ்வின் பாதையை தீர்மானித்தது கர்த்தர். இதை நீங்க நம்பினாலும் நம்பலைனாலும் நம்பிதான். ஆமென். God decides our course. ஆமென். ஹல்லேலூயா. அவர் தான் டிசைட் பண்றார், இவன் இதுல தான் போகணும். ஒரு பிள்ளை என்ன படிக்கணும், எந்த ஸ்கூலில் சேரணும், எந்த காலேஜுக்கு போகணும், எல்லாத்தையும் பேரண்ட் டிசைட் பண்ணுறாங்கல்ல. என்ன கோர்ஸ் எடுக்கணும் 4 பேர்கிட்ட கேட்டு டிசைட் பண்ணுறாங்கல்ல. ஆண்டவர் டிசைட் பண்ணி வாழ்வின் பாதையை தீர்மானிக்கிறது கர்த்தர். இதை ஒரு தேவ பிள்ளை மனசில் புரிந்து கொள்ளணும். நான் ஒன்று இப்படி நினச்சேன்ப்பா, ஆனால் எனக்கு என்னை தாண்டி எப்படியோ மாறிட்டுன்னு அவர் சொல்றாருன்னா அவருக்கு மிஞ்சின ஒரு வல்லமை இருக்குன்னு தானே அர்த்தம். இல்லை, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். எபிரேயர் 12:1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நமக்கு நியமித்த, நீ ஓட்டத்தை நியமித்து ஓடு என்று பைபிள் சொல்லல, நமக்கு. வாசிங்க குயிக்கா. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற. இந்த வசனத்துல ஒரு காரியத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். நமக்குரிய பாதை அல்லாத எல்லா பாதையிலும் என்னதான் இருக்கு? பாரமும் இருக்கு, சத்தமா சொல்லுங்க, பாவமும் இருக்கிறது. எனக்குன்னு ஒரு பாதையை தேவன் போட்டிருக்கிறார். எனக்குரிய பாதை அல்லாத எல்லா பாதையிலும் பாரமும் இருக்கிறது, பாவமும் இருக்கிறது. நீ அதை தள்ளி விட்டு ஓடு, அதை தள்ளி விட்டு ஓடு, அதை தள்ளி விட்டு. அந்த இழுக்க பார்ப்பான் பிசாசானவன். சோதோம் கோமராவை தூரத்திலிருந்து பார்க்கும்போது லோத்தின் கண்களுக்கு அது கர்த்தரின் தோட்டம் போல தெரிஞ்சுதான். எப்படி இழுத்தான் பார்த்தீங்களா? இழுக்க பார்க்கிறான். எனக்குன்னு தேவன் நியமித்த பாதையில் நான் போய் தான் ஆகணும், நான் நடந்து தான் ஆகணும். அதில் முள் இருந்தாலும் அதை நான் கிராஸ் பண்ணி தான் ஆகணும். அதில் அக்கினி இருந்தாலும் நான் அதை கடந்து தான் ஆக வேண்டும். அது தண்ணீர் இருந்தாலும் நான் அதை கடந்து தான் ஆக வேண்டும். மற்ற பாதைகள் கண்களுக்கு குளிர்ச்சியா இருக்கலாம், ஆனால் அதில் இருப்பது அனைத்தும் பாரமும் பாவமுமே. சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம், நாம் ஒரு ஓட்டத்தை நியமித்து ஓடுவோம் என்றல்ல, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம்.
அப்போ ஓட்டத்தை தீர்மானிக்கிறது யாரு? நம்முடைய வாழ்க்கையின் கோர்ஸை தீர்மானிக்கிறது யாரு? கர்த்தர். மத்தேயு 14:22 வேதம் இப்படி சொல்லுகிறது, ஆமென். இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். ஃபோர்ஸ் பண்றார். ஃபோர்ஸ், கிளம்பு. நமக்கு தெரியும், நடுக்கடல்ல போனதும் கடல்லாம் கொந்தளிக்குது, காற்று அடிக்குது. அப்போ கேட்கலாம் கேள்வி, நான் ஏன் துக்கத்துடனே தெரியணும்? இதுக்கு நான் பேசாம அந்த அப்பம் சாப்பிட்டுட்டு போனாங்க எல்லா ஜனங்க, அந்த கூட்டத்தில் நான் போயிருக்க வேண்டியதானே? அவங்க யாருக்காவது இந்த பிரச்சனை உண்டா? கூட இருக்கணும்னு வாஞ்சித்து, மானானது நீரோட வாஞ்சிக்கிறது போல வாஞ்சித்து வந்த எனக்கு தானே பிரச்சனை? உங்க சமூகத்தில் மகிழ்ச்சியாய் வர எல்லாத்தையும் விட்டு வந்த எனக்கு தானே பிரச்சனை? உண்மையே சுத்தி சுத்தி துதிச்சிட்டு இருக்கிற எனக்கு தானே பிரச்சனை? ஆமென். ஆண்டவர் துரிதப்படுத்தினாலதான் இவங்க போறாங்க. சில நேரத்தில் நமக்கான பாதைகளை தேவன் ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புறார், துரிதப்படுத்தி அனுப்புகிறார். இதை கூட ஒரு செய்தி வேளையில் ஆவியானவர் சொல்ல வைத்தார். எல்லாரையும் நம்ம ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். யாருக்கிட்ட நமக்கு அதிகமாக உரிமை இருக்குதோ அவங்க கிட்ட தான் ஃபோர்ஸ் பண்ணுவோம், மற்றவங்க கிட்ட நம்ம ரிக்வெஸ்ட் தான் பண்ணுவோம். இன்னைக்கு இவங்களை துரிதப்படுத்துறாருன்னா அந்த அளவுக்கு அவருக்கு இவங்க ரொம்ப முக்கியமானவங்க. ஆமென். சில பாதையில் சில காரியங்களை நம்ம கிட்ட கேட்காமலே ஆண்டவர் டிசைட் பண்ண காரணம் என்ன தெரியுமா? நம்ம அவருக்கு அவ்வளவு நெருக்கமானவங்க, முக்கியமானவங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இங்க பாதையை தீர்மானிக்கிறது கர்த்தர். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 1-2 வசனங்களிலே கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கு நடுவே பாதாள் சேவனுக்கும் முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. கர்த்தர் டிசைட் பண்றார் எங்க பாளையம் இறங்கணும். அங்க பாளையம் இறங்கணும். அடுத்து யார் வர போறா? பார்வோன் வர போறான். முன்னாடி என்ன இருக்க போகுது? செங்கடல் இருக்க போகிறது. நான் ஏன் ஆண்டவரை இவ்வளவு கஷ்டப்படணும்? பெலிஸ்தியருக்கு தேசம் வழியாய் போகிறது சமீபமா இருக்கும்போது நான் ஏன்? ஆமென். ஆண்டவர் டிசைட் பண்றார். அவருடைய தீர்மானம் என்பது அனாதியாயிருக்கிறது, அது உறுதியாயிருக்கிறது. அவர் ஒன்ன செய்யறாருன்னா அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், விருதாவா என்னை தேடுங்கள் என்று நான் யார்ட்டையும் சொல்லல. ஆண்டவரை தேடுகிறவங்க வாழ்க்கையில தேவன் செய்கிற ஒவ்வொன்றிலும் ஆமென் அவருடைய சித்தம் என்று ஒன்று இருக்கிறது. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. இதுதான் நமக்கு புரிய மாட்டேங்குது. இது புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம கிட்ட இந்த கேள்விகள் எழும்பாது. இது ப்ரீச் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா நம்ம பல நேரத்தில் தாவீதை கேட்கிறார். ஒரு நாளில் 7 தரம் துதிக்கிறவன், 3 தரம் ஜெபிக்கிறவன், நாள் முழுவதும் வேதத்தை தியானிக்கிறவன், கர்த்தருடைய காரியத்துக்கு, தன் குடும்ப காரியத்தை விட கர்த்தருடைய காரியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவன், இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தேவனால் சாட்சி பெற்றவன், கோலியாத் சிங்கம் கரடி போன்ற எதிரிகளை தைரியமா எதிர்கொண்டவன். ஆமென். தேவனை கவர்ந்து இழுத்தவன். அவன் சொல்லுகிறான், நான் ஏன் துன்பத்தோடு தெரியணும்? நான் எவ்வளவு வாஞ்சிக்கிறவங்கள, நான் எவ்வளவு உங்க சமூகத்தை தேடுகிறேன், உங்களை துதிக்கிறதுல ஏதாவது குறை வச்சேன் ஆண்டவரே, ஏன் நான் துன்பத்தோடு தெரியணும்? ஆண்டவர் காண்பித்து தருகிறார். இங்க பாரு, நீ முதல்ல புரிஞ்சுக்கோ, உன் வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியையும் நான் தீர்மானித்தது என்பதை மறந்து விடாதே. இந்த சிவந்த சமுத்திர கரையிலே பாளையம் இறங்க வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். இவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு பின்னாக நடந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். தேவன் தீர்மானித்த பாதையில் நடக்கிற ஒருவரும் மாண்டதாக சரித்திரம் இல்லை. அப்ப கேட்கலாம், இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தில் அழிந்தார்களே, அவர்கள் அந்த பாதையிலே நடக்க மனம் இல்லாமல் பின்னிட்டு போய் மடிந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இருதயத்தில் எங்க திரும்பினார்களாம்? எகிப்துக்கு திரும்பினார்கள். அவங்க காலு நேரா தான் போயிட்டு இருக்காங்க, இருதயம் எகிப்தை நோக்கி போயிட்டு. இருதயம் எங்க திரும்பி இருக்கிறதோ அதை நோக்கி கொஞ்ச நேரத்திலே நம்முடைய மற்ற அவயவங்கள் திரும்ப ஆரம்பிச்சிடும்.
அதனாலதான் இருதயத்தை அவர் ஆராய்ந்து பார்த்துட்டே இருக்கிறார். என் இருதயம் எதை நோக்கி இருக்குதோ அதை நோக்கி தான் என் அவயவங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கும். என் இருதயம் எகிப்துக்கு திரும்ப ஆரம்பிச்சிட்டுன்னா கொஞ்ச நேரத்தில் என்னுடைய அவயவங்கள் எல்லாம் திரும்ப ஆரம்பிச்சிடும். வேவு பார்த்துட்டு வந்துட்டு யோசுவா காலேபை தவிர மற்ற ஜனங்கள்லாம் சொன்னாங்க, கானான் தேசம்தான், ஆனால் அதை சுற்றி ஏத்தியர் எபூசியர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லும்போது இவங்க டீம் சேர்த்து எங்கே போக பார்க்குறாங்க? எகிப்துக்கு. ஏன்னா ஆல்ரெடி இருதயம் எங்கே போயிட்டு? எகிப்துக்கு போக ஆரம்பிச்சுட்டு. ஆண்டவர் சொல்கிறார், இவன் 10 முறை என்னை பரீட்சை பார்த்த ஒருத்தனை எங்கே வந்துட மாட்டான். ஆனால் யோசுவாவோ காலேபோ அப்படி அல்ல, அவர்களும் சுதந்தரிப்பார்கள். அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, எனக்கு நியமித்த பாதையில் நான் நடந்தால் அது கஷ்டமோ நஷ்டமோ நெருக்கமோ வியாகுலமோ எனக்கு நியமித்த பாதையில் நான் நடப்பேன். ஆனால் இந்த தீபம் பாதியிலே அணைய என் தேவன் விட மாட்டார். அல்லேலூயா. காற்று கொந்தளித்தது, கடல் கொந்தளித்தது, படகு அலைவுபட்டதை தவிர அமிழவில்லை. இதுதான் இன்னைக்கு வாழ்க்கை படகு என்பது எப்படி 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 இருக்கு? அலைவுபட்டு கொண்டிருக்கு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அமிழவில்லையே. அவன் நல்ல வேகமாக ஓடின படகுகளை காணவில்லை. ஆனால் இத்தனை காற்றடித்தும் இத்தனை கடல் கொந்தளித்தும் என் வாழ்க்கை படகு அமிழாமல் காக்கிற அவருடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருக்கரங்கள் தருന്ന நல்ல சிற்சையில் ஞான் பதறுகில்லை. பவுல் சொல்லுகிறார், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது. இந்த பலவீனம் என்னை குட்டும் சாத்தானா இருக்கிறது. அப்பதான் தேவ சமூகத்தில் போய் அமரும் போது தான் புரிந்து கொண்டான், இது கர்த்தர் தீர்மானித்தது. இந்த வார்த்தையை 2 வாரங்களாக ஆண்டவர் சொல்ல வச்சிட்டு இருக்கிறாங்க. சில முட்கள் குத்தும், குத்துறதை எடுத்துடலாம், ஆனால் கொடுத்ததை என்னதான் செய்யணும்? வாங்கிதான் ஆகணும். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும் கொடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று இயேசு ஜெபித்த போது பிதா ஏதாவது பேசினாரா? ஏன் பேசல? அது யார் கொடுத்தது? பிதா கொடுத்தது. இது அவருடைய தீர்மானம். பவுல் சொல்லுகிறார், என் மாம்சத்தில் ஒரு முள் குத்தினது இல்லை, என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டது. கொடுத்தா வாங்கிக்கோ. நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள். நம்மளை கூப்பிட்டு யாராவது முள்ள கொடுத்தா, என்ன மேத்யூ வாங்குவியா? வாங்க மாட்டேன். நான் வச்சுக்கோப்பா கொஞ்சம் முள். ஒரு முள் கொடுக்கப்பட்டது. இந்த வார்த்தையை நேற்று இரவு எழுதும்போது ஆண்டவர் உடனே சொன்ன வார்த்தை ஞாபகம் இருந்துச்சு. என்ன வார்த்தை தெரியுமா? உங்களுக்கு இன்னது தேவை என்று கரெக்டா சொல்லுங்க. உங்கள் பரமபிதா, உங்க அப்பாவுக்கு தெரியும் உனக்கு இன்னது தேவை என. பவுலே, உனக்கு இன்னது தேவை என. நம்ம தேவைன்னா உண்ண உணவு, உடுக்க உடை, தங்குறதுக்கு இதை மட்டும் பார்த்துட்டு இருக்க. சில நேரத்தில் அவர் தருகிற முள்ளும் நமக்கு அது வேணா நீங்க வாங்கிக்கோங்க. எனக்கு என்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். அப்போ எனக்கு பவுல் சொல்றார், அதனாலதான் கீழே சொல்றார் என் பலவீனத்தை குறித்து. ஏன்னா அது எனக்கு இப்போதைக்கு தேவை. இல்லைன்னா நான் என்னை உயர்த்தி இருப்பேன். நான் என்னை உயர்த்தாதபடிக்கு ஒரு முள் எனக்கு, என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெல்லாம் உயர்த்தியிருப்பார். முள் இருக்கும்போதே சில பேதுருவை கண்டிச்சதை கலாத்தியருக்கு எழுதுறார். எல்லாரும் காண கேட்க. எல்லாரும் படிங்க. நான் யார்கிட்ட சண்டை போட்டிருக்கிறேன்? சீனியர் பாஸ்டர்ட்டையே சண்டை போட்டிருக்கிறேன். நான் உங்களை விட அதிகம் அந்நிய பாஷை பேசுகிறேன். நான் உங்களை விட அதிகமா. அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் ஒரு பெரிய காட்சியை காண்பித்து கொடுக்கிறார். 3வது வானத்துக்கு போய் பார்த்துட்டு வந்து அந்த இடத்துல தான் பவுல்
எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 12:7. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மை, abundance of the revelations, எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வார்த்தை வாசிங்க. என்னை நான் உயர்த்தாதபடி. என்னை திரும்ப திரும்ப பவுல் 2 தடவை அந்த வார்த்தையை மென்ஷன் பண்றாரு. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அப்போ இந்த பலவீனம் எப்பெல்லாம் வந்து மேல நிக்குது, எங்கெல்லாம் நான் என்ன உயர்த்தணும்னு நினைக்கிறேனோ அந்த இடத்துல இந்த முள் வந்து என்னை நான் உயர்த்தாதபடிக்கு தடுத்துட்டு இருக்குது. இந்த வெளிப்பாடு பவுலுக்கு கிடைச்சது சொல்றார், என் பலவீனத்தை குறித்து நான். இல்லைன்னா முள்ளு குத்திச்சு பேதுருக்கு ஒரு லெட்டர் போட்டு ஜோமன சொல்லியிருப்பார். நம்ம எல்லாம் கொடுக்கப்பட்டதை ஜெபத்துல நீக்கலான்னு பார்த்துட்டு இருக்கிறோம், நீங்க மாட்டேங்குது. தூண்களை எண்ணப்பட்ட பேதுரு, யோவான், யாக்கோபுக்கு ஒரு லெட்டர். இப்படி ஒரு மாம்சத்தில் ஒரு முள்ளு குத்திட்டு இருக்கு, நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுங்க. இல்லை இல்லை, நான் மேன்மை பாராட்டுகிறேன். தேவனுக்கு தெரியும் எப்படி நம்மை நடத்த வேண்டும் என. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய செயலை பார்த்தீங்களா, பவுல முள்ள உதைக்க விடல, அதை ஸ்டாப் பண்ணிட்டு அவர் ஒரு முள்ள கொடுக்கிறார். பவுல் தமஸ்குக்கு போகிற வழியில கர்த்தர் அவனை சந்தித்து அவன்கிட்ட என்ன சொல்லுகிறார், முள்ளில் உதைக்கிறது, அதை ஸ்டாப் பண்ணிட்டார். முள்ள கொத்த விடல, முள்ள தேவன் கொடுக்கிறார். உலகம் கொடுக்கிற முள்ளு நம்முடைய ஓட்டத்தை பாதியில முடிச்சிடும். பரலோகம் ஒரு முள்ள கொடுக்குதுன்னா அதை சந்தோஷமா வாங்குங்க. அப்படி வாங்கினவன் சாட்சி கொடுக்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ஆண்டவருக்கு, அதாவது இதுதாங்க ஒரு நல்ல மனுஷனுடைய முடிவை பாருன்னு பைபிள் சொல்லுது. அந்த முடிவை பாரு, ஒரு வாழ்க்கையினுடைய முடிவு அதுதான் இருக்கு. அங்கதாங்க நமக்கு நித்தியமே ஓப்பன் ஆகுது. நம்ம நித்தியமா மகிழ போறோமா, நித்தியமா அழ போறோமாங்கிறது அந்த முடிவிலிருந்து ஓப்பன் ஆகுது. அதான் ஒரு தேவ பிள்ளைங்க, தேவனை சார்ந்து கர்த்தருக்குள் மரிக்கிறவங்களுடைய முடிவை பார்த்தீங்கன்னா நல்ல சமாதானமா இருக்கும், ஒரு நிறைவு. அவங்கள பார்த்தாலே, நம்ம அழனோன்னு கிட்ட போய் பார்த்தாலே அழ தோணாது. அழனோன்னு போவோம், அப்படி பார்த்தா நமக்கு அந்த ஒரு சமாதானத்தை நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியும். அதான் தேவன் கொடுக்கிற இளைப்பாறுதல், அந்த முடிவு. அதுக்கு என்ன தேவைன்னா, எனக்குன்னு ஒரு கோர்ஸை கத்த நியமித்து இருக்கிறார்ல, அதுல நான் நடந்துதான் ஆகணும். தேவன் தீர்மானிக்கிறார். திருக்கரங்கள் தருന്ന நல்ல ശിക്ഷയിൽ ഞാൻ പതറുകില്ല, മക്കളെങ്കിൽ ശാസനകൾ, മക്കളെങ്കിൽ ശാസനകൾ, സ്നേഹത്തിൻ പ്രകാശനങ്ങൾ, ஸ்நேகத்தின் நேரம் போகிறதுனால அடுத்த காரியத்தை, இரண்டாவதாக, எல்லா சோதனையிலும் தேவ திட்டமும் நமக்கான நன்மையும் உண்டு. எல்லா சோதனையிலும் தேவனுடைய பர்பஸ், தேவனுடைய திட்டம் இருக்கிறது. அதுல நமக்கான நன்மை இருக்கிறது. இன்னும் சொல்லணும்னா, தேவன் நடத்துகிற பாதையில தீமை அல்ல, நன்மை மட்டுமே இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். 145வது சங்கீதம் 17வது வசனத்துல நம்முடைய ஆண்டவரை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம், கர்த்தர்
தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவராம். The Lord is righteous in all his ways. அப்போ நீதி தவறி அவர் ஒண்ணுமே செய்ய மாட்டார். ஒரு தேவ பிள்ளைக்கு அதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த காரியம் என்னன்னா, இதை இப்படி சொல்ல விரும்புகிறேன். A good God can never plan a bad things. ஒரு நல்ல தேவன் ஒரு நாளும் தீமையான காரியத்தை திட்டம் பண்ண மாட்டார். ஏன்னா கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவர். அப்ப என்ன இப்படி நடத்துற விஷயத்துல அவர் எனக்கு ஒரு அநீதியும் செய்யல. அப்படி ஒரு அநீதியும் செய்யாம இருக்கும்போது நான் அவர்கிட்ட எப்படி கொஸ்டின் பண்ண முடியும்? என் தேவன் நீதி உள்ளவர். அப்போ பாருங்க, சத்ருவினால் நான் ஒடுக்கப்பட்டு நடக்கிறேன்னா அப்ப அந்த இடத்துல நமக்கு எப்படி தோணும்னா, ஆண்டவர் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க? சத்ருவுக்கு சப்போர்ட் பண்றது மாதிரி தோணும். ஆனா வேதம் சொல்லுகிறது அப்படி இல்லப்பா, அவர் நீதி உள்ளவர். ஒன்னு ரெண்டு காரியத்தில் இல்ல, தமது எல்லா வழிகளிலேயும், எல்லா வழிகள். அப்ப இதுல கர்த்தர் தம்முடைய நீதியை விளங்க பண்ண போகிறார். ஆமென். அதே தாவீதை வச்சு பாட வைக்கிறார். என்ன பாட வைக்கிறார்? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை ஆயத்தம். ஒரு பக்கம் ஆயத்தமாக்கப்படுகிறது, இன்னொரு பக்கம் மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியே ஒருவன் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறான். இங்க ஆயத்தமாய் முடிஞ்சதும் அவனை கொண்டு வந்து நிறுத்துறதும் கரெக்டா இருக்கும். ஹல்லேலூயா. ஆயத்தமாக்கும் போது சத்துருக்கள்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க, இது நமக்கு தான், இது நமக்கு தான், இது நமக்கு தான், இது நமக்கு தான், நம்ம தவிர வேற யார் வர போறோம்? அதோனி அப்படிதானே நினைச்சிட்டு இருந்தான். அடுத்த ராஜா யார் தான்? நான் தான், நான் தான். ஆனா அவனுக்கு தெரியல, அங்க ஒருவன் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆயத்தமாக்கப்பட்டு முடிந்ததும் அதோனியா இருப்பான்னு பார்த்தா சாலமோன் வந்து இருக்கிறான். இதுதான் தேவனுடைய நீதி. தேவனுடைய திட்டத்தில் தீமை கிடையாது. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய திட்டத்தில் தீமை கிடையாது. அதனாலதான் இஸ்ரவேலர்கள் பாடின பாட்டுல பிரதானமாய் நிற்கிற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் ஒருபோதும் தீமையான காரியத்தை திட்டம் பண்ண மாட்டார். என் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், என் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர், பெரியவர், பரிசுத்தர், நிறைந்தவர், உண்மை உள்ளவர், பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பிரியமானவர்களே, அவர் நல்லவர் மட்டுமாங்க, தேவன் அன்பாகவே, இப்படி அன்பே உருவான கர்த்தர் நம்மை குறித்து தீமையான காரியத்தை பிளான் பண்ணுவாராங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் எனக்கு தெரியும்பா. என்ன கொடுக்கணும், நீ ஒண்ணு எதிர்பார்த்துட்டு இருக்கிற, அதை எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அடுத்து என்ன சொல்லுகிறார்? அவைகள் தீமைக்கல்ல, தீமைக்கு அல்ல அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான. என்னை குறித்த அவருடைய நினைவுல என்ன இல்ல சொல்லுங்க. என்னை குறித்த என்னுடைய நினைவுல தீமை இருக்குது. என்னை குறித்து இந்த உலகத்தில் மற்றவர்கள் நினைக்கிற நினைவுல தீமை, அவங்க நன்மைன்னு செய்ய வர்றதுதான், அது எதுவா மாறிட்டு தீமை. ஆனா ஆண்டவருடைய திட்டம் அப்படி கிடையாது. அவர் நடத்துகிற பாதையை வைத்து நீ தீர்மானிக்காத, என்ன ஆண்டவர் கைவிட்டார், என்ன ஆண்டவர் மறந்துட்டார், இல்ல. இனி அடுத்த பாயிண்ட் சொல்லும் போது உங்களுக்கு அது புரிய வரும். ஆனா ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும், தேவன் ஒரு திட்டத்தை வைத்து இதில் நடத்துகிறார். இந்த திட்டத்தில் தீமை கிடையாது.
எத்தனை பேர் நம்புறீங்க? எதை வச்சு சொல்ற? தேவனுடைய திட்டத்தில் தீமை கிடையாது. ஏன்னா நான் நல்லவன், ஏன்னா நான் ரொம்ப அப்படி இல்லை, ஏன்னா அவர் நல்லவர். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரியமானவர்களே. தாவீதின் வாழ்க்கை, யோசேப்பின் வாழ்க்கை, மொர்தெக்காய் வாழ்க்கை, பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் அவங்க கடந்து வந்த பாதையை பார்த்தீங்கன்னா, தாவீதே எடுத்துக்கும், சிங்கம், கரடி, கோலியாத்தன எத்தனை பிரச்சனைகள். தேவ திட்டத்தை பார்த்தீங்களா? சிங்கத்தை, கரடியை அவனை அனுப்பிவிட்டு அவனை பழக்க வைக்கிறார். ஆமென். அடுத்து கோலியாத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவதற்கான தைரியத்தை கொடுக்கிறார். சிங்கம் கூட கரடி கூட ஃபைட் பண்ணலன்னா இந்த தைரியம் வந்திருக்கும். ஏன்னா அப்படி சொல்லி தான் உள்ள என்ட்ராகிறார். நான் ஒரு விஷயம் சிங்கம் வந்துச்சு, ஒரு விஷயம் கரடி வந்துச்சு, இப்போ கோலியாத் சரிதான், தைரியம் கிடைச்சிட்டுல, அப்புறம் ஏன் கோலியாத்துக்கு முன்னாடி கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி அவனுக்கு ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சூழ்நிலையில கர்த்தர் ஒவ்வொருத்தரை கொண்டு நிறுத்துறாருன்னா அங்க ஏதோ ஒன்று அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. யாக்கோவின் வீட்டில் யோசேப்புக்கு சொப்பனம் பார்க்கிற கிருபை மட்டுமே கொடுக்கப்பட்டது. ஜெயில யோசேப்புக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும் கிருபை கொடுக்கப்பட்டது. பார்வோன் சமூகத்தில் யோசேப்புக்கு அர்த்தத்தை மட்டுமல்ல, அதை எப்படி நடப்பிக்க வேண்டும் என்கிற ஆலோசனை கொடுக்கிற கிருபை கொடுக்கப்பட்டது. ஒரு தேவன் ஒரு சூழ்நிலையை உங்களை கொண்டு போய் நிறுத்துறார்னா அதுல உங்களுக்கு இல்லாத ஒன்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். ஆமென். தேவனுடைய திட்டத்தில் தீமை கிடையாது. இன்னைக்கு ஒருவேளை நடக்கும் பாதை கடினமா இருக்கலாம், துன்பத்தின் நடுவில் நடப்பதை போல இருக்கலாம், சத்துருவினால் ஒடுக்கப்படுவதை போல காணப்படலாம். ஆனா தேவனுடைய திட்டத்தில் ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய திட்டத்தில் தீமை கிடையாது. மொர்தெக்காய் எல்லாம் மகா போன வாரம் தியானித்தோமே, மகா துயர சத்தமா அழுதான். அடுத்த செகண்ட் அழுக ஸ்டாப் ஆகல. அந்த பாதையை அவன் கடந்து வருகிறான். அந்த பாதையை அவன் கடந்துதான் ஆகணும். இது தேவன் தீர்மானிக்கிறார். அப்படி வந்தாதான். அந்த தேவனுடைய திட்டத்தை பார்த்தீங்களா? ஆமான் என்கிறவன் எழும்புறதுக்கு முன்னாடி எஸ்தரை உள்ள கொண்டு போயிட்டார். பார்த்தீங்களா? ஆமான் எழும்புனதுக்கு அப்புறம் எஸ்தர் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டான வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அந்த சட்டத்தை வாங்கிட்டாங்க. யூதர்கள் எல்லாரையும் அழிக்கும்படியான சட்டத்தை வாங்கிட்டான். ஆனா இப்படி ஒரு பிசாசானவன் நமக்கு எதிரான காரியத்தை யோசிக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் அதற்கு அனுகூலமான காரியத்தை செட் பண்ணி வச்சிருவார். சில காரியங்கள் சம்பந்தமே இல்லாம நடக்கிறது மாதிரி இருக்கும். என்ன சம்பந்தமே இல்லாம நடக்கும்? நல்ல ராணி வஸ்திக்கும் ராஜாவுக்கு இடையில குஸ்தி, அவ்வளவுதான். வஸ்தி இப்படி ஒரு நல்ல, எல்லாருக்கும் முன்னாடியெல்லாம் ஆட முடியாதுன்ட்டான். அப்படியா சப்பா இவ்வளோ தள்ளு, அடுத்து ஒரு நல்ல ஒரு ராணியா ஒருத்தியை தெரிந்தெடுத்துட்டு வான்னு சொல்லும்போது தேடும்போது தான் இது முதல் 2 அதிகாரங்களில் நடக்குது. எஸ்தர் உள்ள வராங்க. உள்ள வந்ததும் எல்லா பெண்களோடு கூட அரண்மனையில் அவளும் ஒரு இடத்துல உட்கார்ற. அவளுக்கான டேர்ன் இன்னும் வரல, ஒண்ணுமே வரல. ஆனால் ஆண்டவர் எப்படி அவளை உள்ள கொண்டு போயிட்டா பார்த்தீங்களா? என் தேவனுடைய திட்டத்தில் தீமை இருக்காது. தீமை இருக்கும், ஆமானுக்கு தீமை இருக்கும், சாத்தானுக்கு தீமை இருக்கும். ஆனா இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளையே, தேவ திட்டத்தில் உனக்கு தீமை கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துரு நமக்கு எதிரான காரியத்தை யோசிக்கிறதுக்கு முன்னாடி, சரி இப்போ அடுத்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஏரோது பிள்ளைகளை கொலை செய்யணும்னு பிளான் பண்ணதுக்கு அப்புறமா கர்த்தர் யோசேப்பிட்ட தட்டி எழுப்பி நீ பிள்ளைய கொண்டுட்டு போன்னு சொன்னாரா, இல்ல அவன் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் போன்னு சொன்னாரா? கரெக்டா சொல்லணும். எந்த சத்தம் நிறைய கேட்குன்னு சொல்லிட்டு வாயசைக்க கூடாது. மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 13வது போன பின்பு
கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுகிறான் அப்படி சொல்லப்பட்டிருக்கா, தேடுவான் சொல்லப்பட்டிருக்கா? அப்ப என்ன அவன் பிளான போடல, அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சேஃப் ஆக்கிட்டார். சொல்லுங்க, என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. என் தேவன் பெரியவர். நீ கீழே படிச்சீங்கன்னா தெரியும். 16வது வசனம். அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி, அதுக்கப்புறம் தான் அவன் ஆட்களை அனுப்பி பிளான் எல்லாம் போட்டு வந்து பார்த்தா ஆளை காணல. ஆண்டவர் எப்படி நம்மை பாதுகாக்கிறார். பிரச்சனை தான். ஆனா வாழ்க்கையில இப்படி ஒரு காரியத்தை கர்த்தர் தீர்மானித்து இருக்கிறார். நீங்க அடுத்த வசனம் படிச்சீங்கன்னா தெரியும். ஏசாயா தீர்க்கதரிசியினால், அந்த வசனம் தானே வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறி. அப்ப உரைக்கப்பட்டது தானே நடக்குது. சொல்லுங்க, என் வாழ்க்கையில நடப்பது ஏரோதினால் குறிக்கப்பட்டதல்ல, தேவனால் குறிக்கப்பட்டது. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையோ உங்க கரம் இருக்க, ஆமென். உங்க கரம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் தம்முடைய வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவராயிருக்கிறார். வழிகளில் என்ன தேவன் ஒரு பாதையில நடத்துறார்னா அதுல எனக்கு தீமை ஒண்ணுமே செய்ய மாட்டார். ஆனா கடக்கிறது வரை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கடக்கிறது, அதனாலதான் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்துட்டீங்கல்ல. மூன்றாவதாக யோவான் 19:10-11 வசனங்கள். அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். இயேசு பிரதியுத்தரமாக பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால், இந்த வார்த்தையை நல்ல கவனிங்க, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. இப்ப பிலாத்து இருக்கிறார், ஒரு அதிகாரம் உள்ள ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார். எல்லாரும் பிலாத்துக்கு முன்னாடி இயேசுவை பிடிச்சு கொண்டு வராங்க. இயேசுவின் நிச்சயத்தை பார்த்தீங்களா? பிலாத்து அவரை விடுதலை செய்ய மனதா இருக்கிறானா? அப்பொழுது இயேசு சொல்றாரு, பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல ஒரு அதிகாரம் உமக்கு. சில நேரத்தில் சத்துருக்கள் நெருக்கிறாங்கன்னா அவர் அனுமதித்தது. மூன்றாவது புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அவர் அனுமதிக்காமல் எதுவுமே நடக்காது. எனக்கு முன்பாக இருக்கிற சிங்காசனத்தில் இருக்கிற பிலாத்துவானாலும் சரி, ஏரோதுவானாலும் சரி, என்ன டிசைட் பண்ண வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறவர். இதற்கு மேலே ஒரு சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருக்கிறார், அவரே தீர்மானிக்கிறார். பிலாத்து சொல், நான் நினைச்சா காப்பாற்ற முடியும் தெரியுமா? இல்லை, பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படாதிருந்தால் இப்படிதான் எனக்கு அப்பா எழுதி இருக்கிறாங்கன்னா, பிலாத்துவே நீங்க தலைகீழா நின்னாலும் கதை நடக்காது. அதனாலதான் அழிக்கணும்னு நினைச்ச ஏரோதை குறித்தும் அவர் கலங்கவில்லை, காப்பாற்றணும்னு நினைச்ச பிலாத்தை குறித்தும் அவர் பதறவில்லை. நாம பல நேரத்தில் எப்படி நினைக்கிறோம் தெரியுமா? இவர் மட்டும் இருந்திருந்தா ஒன்னும் நடக்காது நினைக்கிறோம்ல. சரி, இந்த எவ்வளவு நல்ல ஆள் இந்த பிலாத்து, இவர் மட்டும் அப்பவே இருந்திருந்தா. பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால், இது பரத்திலிருந்து வெளிப்பட்ட கட்டளை, நான் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று. இப்படி கொடுக்கப்படாதிருந்தால் நீங்க என்ன நினைச்சாலும் என ஒண்ணும் பண்ண முடியாது. இதுதான் ஒரு தேவ பிள்ளையினுடைய நம்பிக்கை. என் தலையிலிருந்து ஒரு முடி விழணும்னா கூட அது தேவனுடைய சித்தப்படிதான் நடக்கும்.
சரி, இன்னைக்கு சத்துருக்கள் நெருக்கிறாங்களா? ஒரு தேவ பிள்ளை என்ன நினைக்கிறது தெரியுமா? அவர் அலோவ் பண்ணி இருக்கிறார். திக்கற்றோனாய் கைவிடேனே கலங்கிடாதே என்றதாலே. கைகளை உயர்த்தி நீரறியா 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 ஆண்டவர் பாத்தீங்களா மோசேகிட்ட என்ன சொல்லி அனுப்புவார் தெரியுமா? மோசே, உன் கையில இருக்கிற கோலை எடுத்துட்டு போ, ஆனாலும் பார்வோன் என் கை வல்லமையை கண்டால் ஒழிய போக வேண்டாம். கொஞ்ச தூரம் அவன் கடினப்படுத்துறான், அப்புறம் அவன் லெகுவா வரலான்னு பார்த்தா கர்த்தர் அவனை என்ன செய்தாராம்? கடினப்படுத்தினார். இது தேவனுடைய திட்டம். ஆமென். ஒருவேளை முதல் அற்புதத்தில் இவங்க வெளியே வந்திருந்தா இவங்க எதை வச்சு கொண்டாடி இருப்பாங்க? பாம்பை வச்சு. ஆமே இல்ல, எதை நினைவு கூறுவாங்க? பாம்பை. 10வது அற்புதத்தில் கர்த்தர் வெளியே கொண்டு வரார், எதை நினைவு கூற சொல்றார்? ரத்தத்தை. இது தேவனுடைய தீர்மானம். 10ல் தான் உங்களை வெளியே கொண்டு வரணும்னு தீர்மானிச்சுட்டார்னா 9 நடந்தாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. இது தேவனுடைய தீர்மானம். அவருடைய கை வல்லமையை கண்டால் ஒழிய ஆண்டவர் தீர்மானிச்சதுதான். அதுக்கு இடையில பார்வோன் நினைச்சாலும் கதை நடக்காது. ஏன்னா அவன் 7ல் 6ல் எல்லாம் விடுறதுக்கு என்ன ஆயிட்டான்? லெகுவாயிட்டான். கர்த்தர் என்ன செய்கிறார்? ஓஹோ, இப்பதான் விஷயமே புரியுது. 1, 2 அவன் இருதயத்தை கடினப்படுத்திட்டான். 4, 5 பார்வோன் லெகுவாயிட்டான். ஆனா கர்த்தர் அவன் இருதயத்தை கடினப்படுத்த. ஏன்னா தேவன் தீர்மானித்தது என்ன தெரியுமா? நீ வெளியே வரணும்னா ரத்தத்தால மட்டும்தான் வெளியே வரணும். தேவன் தீர்மானித்தது. அதனாலதான் யோபு சொல்றார், கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றனா. கர்த்தரிடத்திலிருந்து அந்த அவனுக்கு உன்ன நம்பிக்கை பார்த்தீங்களா? அவரை தாண்டி ஒரு வல்லமைக்கு என்ன தொட முடியாது. அவரை தாண்டி ஒரு வல்லமைக்கு என்ன தொட முடியாது. இன்னைக்கு நான் இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் அகப்பட்டிருக்கிறேன்னா தேவன் அனுமதிச்சிட்டார். அதனால நான் இவ்வளவு நாள் நன்மையை அனுமதிச்சார், இப்படி ஒரு காரியத்தை அனுமதிச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அநேகர் ஜெபம் பண்ணி பார்த்து காரியம் நடக்காததும் வேற காரியங்களை தேடி போறோம். சாத்தானுக்கே சிரிப்பு வரும். இல்லை, நீர் அறியா யாதும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என் தலை முடியும் நீர் அறியா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, கொஞ்சம் உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. கர்த்தர் அறியாமல் கர்த்தரால் நடத்தப்படும் போது, நான் மீண்டும் சொல்லுகிறேன், அந்த மேகத்துக்கு கீழே இருந்து விலகி ஒரு கூட்டம் போனாங்கல்ல, அவங்க வாழ்க்கையில தீமைக்கு கர்த்தர் பொறுப்பு கிடையாது. நான் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் கர்த்தரால் நான் நடத்தப்படுறேன். இந்த பாதை கர்த்தர் என்ன ஓட விட்டு இருக்கிறார், நான் அதை அக்செப்ட் பண்ணி போறேன். அதனால் வருகிற காரியங்கள் அவர் அனுமதிக்காமல். அதனாலதான் இந்த நிச்சயம் இருக்கணும். நம்ம ஒரு காரியத்துக்காக ஒரு அதிகாரியை பார்க்க போறோம். பாத்தீங்களா, எஸ்தர் ராஜாவுக்கு மணவாட்டியா இருக்கும்படி தெரிந்தெடுக்கப்பட்டவள். ஆனாலும் ராஜா கிட்ட ஒரு காரியத்தை கேட்கறதுக்கு முன்னாடி 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு தானே போறாங்க. என்ன அதன் அர்த்தம்? அங்க இந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்களிடத்திலிருந்து என்ன பிறப்பிக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற அதிகாரத்தில் ஒருவர் இருக்கிறார். ஆமே. இதுதான் வேதம் நமக்கு காண்பித்து தரு. நமக்கு மேல ஒருத்தங்க இருக்கிறாங்க, இப்படி நமக்கு ஃபேவரா பேசினா நல்லா இருக்குமேன்னு தோணும். உடனே நம்ம அவங்கள ப்ளீஸ் பண்ணுவதை விட்டு அவங்களுக்கு மேல ஒருத்தர் இருந்து, பைபிள் என்ன சொல்லுது? ராஜாக்களின் இருதயம் யார் கையில இருக்குதான்?
கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அவர் அதை தமது சித்தப்படி திருப்புகிறாராம். பார்வோனுடைய இருதயம் யார் கையில் இருந்துச்சு? எல்லாரையும் விட்டுட்டு எல்லாரும் போங்கன்னா ஆண்டவர் இவனை விடல, அவன் இருதயத்தை இன்னும் என்ன ஆக்குறார்? டைட்டா. ஏய், எப்படி நீங்க உட்காரலாம்? அவன் கிராஸ் பண்ணி போயிடும், எலும்பு ஓடு. அவன் எல்லாத்தையும் கொண்டு வந்து கதையை முடிச்சிட்டார். ராஜாக்களுடைய இருதயம், நமக்கு மேல ஒருத்தங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அவங்க எனக்கு ஃபேவரா ஒரு காரியத்தை தீர்மானிக்கணும்னா, எஸ்தரை என்ன செய்ய போறீங்க? ராஜாவை பிரியப்படுத்த டான்ஸ் ஆட போறீங்களா? இல்ல நல்லா சமைச்சு என்ன செய்ய போறீங்க? நான் ஃபாஸ்டிங் இருக்க போறேன். ஏன்னா அதுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறா. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன். அந்த வசனத்தை வாசிங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 7வது அதிகாரமா, ரைட் சைடுல இருக்கு பாருங்க. 5வது அதிகாரம் 8வது வசனம். ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நியாயமும் நீதியும் புரட்டப்படுகிறதையும் நீ காண்பாயானால் அதை குறித்து ஆச்சரியப்படாது. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாய் இருக்கிறான். அவர்கள் மேல் உயர்ந்தவரும் அவர்கள் மேல் உயர்ந்தவரும் ஒருவர் உண்டு. கைகளை உயர்த்தி ஆமென். உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியா இருக்கிறான்பா. அவர்கள் மேல், அந்த அவரை தான் நோக்கி பார்க்கணும். அவர் அறியாமலும் அவர் அனுமதிக்காமலும் எதுவுமே நடக்காது. 4வதாக ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. 4வதாய் இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்பும் போது ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அவர் என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே இந்த வேதத்தினுடைய அழகு என்ன அப்படின்னா, ஒரு வாக்குத்தத்தம் இருக்குன்னா அது இன்னொரு இடத்துல நிறைவேற்றி காண்பிப்பதையும் பார்க்க முடியும். இந்த வசனத்திலேயே தண்ணீரை கடக்கும் போது அக்கினியில் நடக்கும் போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். தண்ணீரை சீஷர்கள் கடக்கும் போது ஆண்டவர் கூட வந்து நின்றார். பார்த்தீங்களா? அக்கினியில சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நடக்கும் போது அவரும் கூட வந்து நின்றார். பார்த்தீர்களா? தேவன் நிமித்தம், அவருடைய நாமத்து நிமித்தம் ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அக்கினியோ தண்ணீரோ அனுமதிக்கப்படும் போது ஒரு தேவ பிள்ளை என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர் என்னை கைவிட மாட்டார். நம்முடைய ஜெபம் என்னவா இருக்குன்னா, ஆண்டவர் இந்த தண்ணீர் வேண்டாம், இந்த அக்கினி வேண்டாம். ஆண்டவர் என்ன சொல்ல, நீ தண்ணீரை கடக்கும் போதுன்னா நான் தீர்மானிச்சுட்டேன், நீ என்னதான் ஆகணும்? தண்ணீரை கடந்துதான் ஆகணும். ஆனா ஆண்டவர் என்ன பிராமிஸ் பண்றாரா? நான் கூட இருப்பேன். தண்ணீரை கடக்கும் போது நான் கூட இருப்பேன். அக்கினியில் நடக்கும் போது, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறான்னு சொல்லும் போது அக்கினி அணையும் பார்த்தா அக்கினி இன்னும் 7 மடங்கு எரியுது. இது தேவனுடைய தீர்மானம். ஆனா கர்த்தர் பிராமிஸ் பண்றார், நான் கூட இருப்பேன். அதாவது ஆண்டவர் பிரமாணங்களை கொடுக்கும் போது அதுல ஒரு பிரமாணம் என்ன அப்படின்னா, ஒருவன் அக்கினியை கொளுத்தினான் என்றால், அந்த வசனம் எடுத்த வாசிங்க, எனக்கு ரெஃபரன்ஸ் சரியா தெரியல. ஒருவன் அக்கினி கொளுத்தும் போது அந்த அக்கினியினால் ஒரு சேதம் உண்டாச்சுன்னா, அந்த அக்கினியை கொளுத்தினவனே அதற்கு ஓகே. இப்போ ரெஃபரன்ஸ் தேடிட்டு இருந்தால் அடுத்த பாயிண்ட் விட்டுருவோம். நீங்கள் இருந்து நல்லா தேடுவீங்க, இந்த ரைட் சைடில் வரும். ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அக்கினியை கொளுத்தும் போது அக்கினியினால் ஒரு சேதம் உண்டாச்சுன்னா, அந்த அக்கினியை கொளுத்தினவன் அதற்கு உத்தரவாதியாம். இப்போ நான் எங்கள் வீட்டில் ஒரு தீ வைக்கிறேன். தீ வைக்கும்போது அந்த தீயினால் பக்கத்து வீட்டில் யாருக்காவது ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா, நான் வைக்கிற தீயினால் எனக்கு ஒரு அவசியத்துக்கு நான் தீ வைக்கிறேன், அதனால யாருக்காவது ஏதாவது சேதம் வந்துச்சுன்னா, அந்த தீ வச்ச ஆளு அதுக்குள்ள முழு பொறுப்பையும் எடுத்துக்கணும். ஆண்டவர் ஒரு பாதையில் நம்மை நடத்தி விட்டு, அவர் தம்முடைய எல்லா வழிகளிலேயும் சொல்லுங்க நீதி உள்ளவர், நீதி உள்ளவர். தேவன் என்ன இதில் நடக்க விடுறார், நான் நடக்கிறேன். எனக்கு அதனால ஒரு கஷ்டமோ நஷ்டமோ வந்தா நான் கலங்க தேவையில்லை. அவர் ஒன்றையும் மறந்து விடுவதற்கு
அவர் அநீதி உள்ளவர் அல்ல, அவர் நீதி உள்ளவர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு திருத்தி தண்ணீரை கடக்கும் போது இந்த காற்று கடல் கொந்தளித்தது. 12 சீஷர்கள் ஒரு ஆள் அமிழ்ந்தார்களா? அக்கினி எரிந்ததே 3 பேர் தூக்கி போட்டாங்களா? ஒரு ஆள் மடிந்தார்களா? சரி பரவாயில்லப்பா, 2 பேரையாவது காப்பாற்ற முடிஞ்சது. அப்படி அல்ல. வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய முடி கூட கரகவில்லை. ஆண்டவர் கைவிட மாட்டார். 5ஆவதாக அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 10:13. அதுதான் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட. அந்த வசனத்தை வாசிங்க. மனுஷனுக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. வேற சோதனை அனுமதிக்க மாட்டார். எல்லாரும் சொல்லுங்க. எனக்குன்னு தேவன் குறித்து இருக்கிறார். எனக்கு என்னுடைய திராணி அவருக்கு தெரியும். அதை தாண்டின வேற சோதனையை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். காரணம் தேவன். பட் God is faithful. அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அடுத்த வார்த்தை, திராணிக்கு மேலாக. இந்த உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள், நானே வாசிக்கிறேன், நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல். அப்போ ஒரு வார்த்தை தெளிவா தெரியுதா? அவர் இடம் கொடுக்காம ஒண்ணுமே வராது. இப்ப சில காரியத்துக்கு அவர் என்ன செய்திருக்கிறார்? இடம் கொடுத்திருக்கிறார். ஆனா இடம் கொடுத்த காரியத்துக்கு கூட எவ்வளவுதானா? இம்மட்டும் வா, மிஞ்சி வராது. அதான் பாடு, நீர் அறியா. ஆண்டவரே, ஆண்டவர் சொல்லி நான் செய்யக்கூடாது வரக்கூடாது தான் பண்ண, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணேன். அப்படி இல்லை. அவர் எவ்வளவு இடம் கொடுக்கணுமோ அவ்வளவுதான் இடம் கொடுத்திருக்கிறார். அதுக்கு மேல அவர் இடம் கொடுக்கல. ஏன்னா திருடன் சோதிக்கப்பட பிசாசின் கையில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுப்பார். ஆனா எல்லையை போட்டு. ஏன்னா அந்த பிசாசினுடைய வேலை என்னன்னா திருடனும் கொல்லணும் அழிக்கணும். யோபுவுக்கு உண்டான சிலவற்றை அவனால திருட முடிந்தது. ஆனா யோபு அழிக்க முடியலையே. எல்லாத்தையும் கை வச்சிரு, ஜீவனை மட்டும் தொற்றாத அப்படின்னார். எல்லாத்தையும் கை வச்சு அவன் யாரையும் சேர்த்து அழிச்சிருக்கணும். சரி யோபு விட்டுருங்க, இன்னொரு ஆள் வீட்டில் இருக்கிறாங்க, யாரையும் சேர்த்து அழிச்சிருக்கணும்? மனைவியை அழிச்சிருக்கணும். கடந்த நாளில் யோசித்து பார்த்தா பல விளக்குங்க. ஒருவேளை அவளே அவனுக்கு ஒரு பெரிய டார்ச்சரா? அப்படி இப்படி கடைசியில் ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தையை சொல்லுது, அவன் ஜீவனில் உயிரில் கை வைக்கிறாரு. ஒருத்தன் புருஷ மனைவியை இணைக்கப்பட்டதும் கர்த்தர் அவர்களை எப்படி பார்க்குறாரு பார்த்தீங்களா? ஏன்னா எல்லாத்தையும் 2 கொடுத்தார். ஒருவேளை யோபு சொல்லியிருப்பார், ஆண்டவரே மறுபடியுமா? இல்லை, பயப்படாதீங்க, இடுக்க மறுபடியும் ஜீவன் ஆண்டவர் அதை ஒன்னா பார்க்கிறார். பார்த்தீங்களா? தேவன் இணைத்ததை. எனக்கு கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி அதை மெடிடேட் பண்ண வச்சாங்க. அதனால அப்படி ஞாபகத்தில் வந்ததுனால சொல்கிறேன். இல்லைன்னா எல்லாத்தையும் தொட்டிருக்கணும். பிள்ளைகளை தூக்குறான், எல்லாத்தையும் கை வச்சாச்சு, மனைவியை தொடலை. ஏன்னா ஆண்டவர் சொல்ற அவன் ஜீவனில் கை வச்சான். தேவன் ஒருவனை அல்லவா படைத்தார், அவனை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஏவாளை கொண்டு வந்து இணைத்ததும் இவர்கள் 2 அல்ல 1. ஆமென். அப்போ இணைக்கப்பட்ட பிறகு தேவன் ஒருத்தனை எப்படிதான் பார்க்கிறார்? புருஷனும். என்ன ஆண்கள் இப்படி தளர்ந்து போய், வேற வாய்ப்பே கிடையாது, வேற வழியே கிடையாது. பரலோகத்துக்கு யார் கூட தான் போகணுமா? வாசிங்க 1 பேதுரு. சில சொல்லு அந்த வசனத்தெல்லாம் காட்டி தராதீங்க பிரதர். 3வது அதிகாரம் 7வது வசனம். அந்தபடி புருஷர்களே வாசிங்க. கரெக்ட் தான். மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடியால், வாய்ஸ் எல்லாம் தடுமாறுது. மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடி நீங்கள் விவேகத்தோட அவர்களுடனே வாழ்ந்து. இந்த வார்த்தையை
உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் செய்ய வேண்டிய உங்களுடனே கூட. சில நினைக்கலாம் அங்க போயாவது நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா, ஆமென். ஓகே, நம்ம விஷயத்துக்கு வரும். திராணிக்கு மேலாக பாருங்க சகோதரர்கள் எவ்வளவு சந்தோஷமா பாடுறாங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்ப ஆண்டவர் ஒரு எல்லையை போடுறார். இவ்வளவுதான், அதுக்கு மேல முடியாது. இல்லப்பா நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, தேவன் தான் இல்லாதவைகளையும் நீ என்ன வேணாலும், அப்படி அல்ல, அப்படி அல்ல. ஒரு எல்லையை போட்டு தான், ஒரு ஆட்டுக்கடாவை வச்சுட்டு தான் தேவன் நடத்துறார். ஆபிரகாமுடைய விசுவாசம் என்னன்னா, ஈசாக்க பிளந்து போட்டாலும் கர்த்தரால உயிர்ப்பிக்க முடியும். அதனால பலியாகவே ஒப்பு கொடுத்தான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் பலியாகவே அந்த தீர்மானத்தோடு வந்தான். ஆனா விசுவாசத்தோடு போறான். என்ன விசுவாசம்னா, நானும் பிள்ளையாண்டனும் போய் தொழுது கொண்டு வருவோம். இப்ப நான் என்ன, ஆபிரகாமுடைய ஃபெய்த் என்ன, நான் வெட்டி போடுவேன். கர்த்தர் வார்த்தை இருக்கிறது, வார்த்தை என்ன செய்யும், உயிர்ப்பிக்கும். அப்படியே வார்த்தை என்ன, ஈசாக்கின் இடத்துல உன் சந்ததி விளங்குண்டார். நான் என்னதான் வெட்டி போட்டாலும் அந்த வார்த்தை தானே. அவ இந்த நம்பிக்கையில் போறான். ஆண்டவர் திராணி தெரியுங்க. ஒரு பையன் துடிக்கிறத தகப்பனால தாங்க முடியுமா? கர்த்தர் இந்த இடத்துல தம்முடைய வல்லமை எப்படி வேணாலும் காண்பித்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. இதுக்கு மேல இவன் தாங்க மாட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டுக்கடாவை எங்க கொண்டு வந்து நிறுத்திட்டு ஈசாக்கு மேல ஒரு கீறல் கூட விழாதபடிக்கு இன்னைக்கு தேவன் நடத்த விடுறாருன்னா, ஒரு ஆபிரகாமுக்கு ஈசாக்கின் திராணி தெரிஞ்சு வீட்டில இருந்த விறகு அவன் தலைமையில தூக்கி வைக்காம 3 நாள் அவனை ஃப்ரீயா நடத்தி விட்டு மலையடி வாரத்துக்கு கீழே வந்ததும் அந்த கழுதைக்கு மேல இருந்த விறகுகளை அவன் மேல வைத்து நடத்தி கொண்டு போவானா, ஒரு உலக தகப்பனுக்கு தன் பிள்ளையுடைய திராணி தெரியுமானால் பரலோக தகப்பனுக்கு அவருடைய பிள்ளைகளுடைய திராணி தெரியாதோ? இந்த வருஷம் கடினமா தாங்க இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஒவ்வொரு வாரம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஒவ்வொரு மாசம் கஷ்டமா தான் இருந்துச்சு. இந்த 11 மாதம் வேதனையா தான் இருந்துச்சு. ஆனா அந்த 11ஐயும் கடக்க தேவன் பாராட்டின கிருபைகளை நினைத்து பாருங்கள். பல இரவுகள் கண்ணீர் தான், பல இரவுகள் நெருக்கங்கள் தான். ஆனா உங்களை விட லகுவான சுமை சுமந்த அநேகர் இன்னைக்கு இல்ல. நாம நிற்க காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் என்னை கைவிடவில்லை. இதுக்கு மேல இடம் கொடுத்திருந்தார்னா இன்னைக்கு நீங்க சந்திச்சிருக்கிறீங்க. இதுக்கு மேல ஒரு பாயிண்ட்க்கு இடம் கொடுத்திருந்தா கூட இன்னைக்கு இல்ல. 104வது சங்கீதத்துல அந்த தண்ணீர்கள் அவருடைய கண்டிதத்தால் ஓடுகிறதாம், ஓடி மேடும் பள்ளங்கள் ஏறி அதற்கான ஸ்தானத்துல போய் நிற்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதனுடைய 9வது வசனத்தை வாசிங்க. அவைகள் திரும்பவும் வந்து, இந்த வார்த்தையை பாருங்க, அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி இருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படும். அப்ப திரும்ப வந்துச்சுன்னா சில காரியங்களை தேவன் அவருக்கு தெரியும். திரும்ப வந்துச்சுன்னா அது என்ன செஞ்சிருமா? மூடிக்கொள்ளுமா. இன்னைக்கு வரை நாம் சந்தித்த பிரச்சனைகளே இல்லைன்னு, சந்தித்த பிரச்சனைகள் அநேகம் இருந்தோம். இன்னும் அவைகள் நம்மை மூடிக்கொள்ளாம இருக்க காரணம் என்ன? கர்த்தர் ஒரு எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். இல்லைன்னா தாவீது மாதிரி நம்ம சொல்லிருப்போமே, என் துக்கத்திலேயே விடலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும். அதனாலதான் தாவீது சொல்ல, என்ன தண்டித்தா ஆனா சாவுக்கு ஒப்பு கொடுக்கல. ஆண்டவர் அந்த எல்லையை மட்டும் குறிக்கலன்னா எத்தனை பிரச்சனைகள் நம்மள அப்படியே மூடி இருக்கும். தாவீது சொல்ற, எங்களெல்லாம் உயிரோடையே விளங்கி இருப்பார்கள். மூடலையே, அடிச்சுட்டு தான் இருக்கு ஆனா மூடலையே. ஹல்லேலூயா. அடிச்சுட்டு தான் இருக்கு, மூடல. அவர் எல்லையை போட்டார். அவருக்கு தெரியும் இதுக்கு மேல இடம் கொடுத்தா, இதுக்கு மேல இடம் கொடுத்தா. சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். இதுக்கு மேல இடம் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நாகும் 1:12, உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன்.
அவருக்கு தெரியுங்க, இதுக்கு மேல உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன்பா, ஆனா இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். ஏசாயா 57:16 நான் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாக இருப்பதில்லை, ஏனென்றால் வாசிங்க, ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக. அவருக்கு தெரியுங்க. அப்ப நம்ம சோர்ந்து போறதை அவர் விரும்பவில்லை. ஆமென். பிரச்சனைகள் நம்மை மூடி போடுவதை அவர் விரும்பவில்லை. கர்த்தர் ஒரு தீர்மானத்தை வைத்து நடத்துகிறார் என்றால், கர்த்தாவே நீர் நல்லவர். சில வார்த்தைகள் சொல்லும் போது இருதயம் ஆண்டவரை துதிக்க துதிக்க துடிக்குது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம சந்தித்த பிரச்சனை நம்மளை மூடி போட்டிருந்தா, பிரச்சனை நம்மளை மூடிட்டுன்னா அடுத்து சொந்தக்காரங்கள்லாம் உறவுகள்லாம் சேர்ந்து நம்மளை வச்சு மூடிடுவாங்க. விடலையே ஆண்டவர், விடலையே, இல்லைன்னா என்னைக்கோ நம்மளை மூடி போட்டிருப்பான். ஹல்லேலூயா. சுவர்புறமாக திரும்பி அழுத எசேக்கியா சொன்னார், பொழுது விடிந்து பார்த்தா நான் இருக்க மாட்டேன்னாரு. 15 வருஷம் இருந்தார். மூடி போட விடலையே. ஆண்டவர் எல்லையை குறித்து தான் அனுமதித்திருக்கிறார். வரதை பார்த்து எல்லை குறிக்கிறவர் அல்ல, எல்லை குறித்து அனுமதிக்கிறவர். எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கோ, ஆனா இவ்வளவுதான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 2 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 6வது புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? தேவ திட்டம் நிறைவேற பிரச்சனைகள் மாற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் தேவ திட்டம் நிறைவேறி கொண்டுதே இருக்கும். 2 கொரிந்தியர் 12க்குள்ளே திரும்ப வரும். 7 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தடவை ஜெபம் பண்ணினேன் 8வது வசனத்தில் சொல்றார். 9வது வசனத்தில் என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். என் பலன் எதுல தான் விளங்குறதா? பலவீனத்தில். 10வது வசனத்தை வாசிங்க. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும், நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். அதான் ஆண்டவரே, இது மாறிட்டுன்னா நான் அதை செய்ய முடியும். அப்படி அல்ல. சில காரியங்களை தேவ திட்டம் நிறைவேற சில காரியங்கள் மாற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கர்த்தர் தாம் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்கு இப்படி இருந்துட்டுனா அப்படி இருந்துன்னா, அதான் நம்முடைய நினைவுகளே அவருடைய நினைவுகள் அல்ல. பவுல் அப்படி தான் நினைச்சார். இது மட்டும் மாறிட்டுன்னா நம்மளால முடியும் இல்லை. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். சில நேரத்தில் தேவன் நியமித்திருப்பார், இப்படி தான் நடக்கணும். எனக்கு மட்டும் இது இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இருந்துச்சுல்ல பவுல், இதுக்கு முன்னாடி ஓடி பாதியில் விழுந்தீங்களா? எனக்கு மட்டும் இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தனா, எனக்கு மட்டும் இது தெரிஞ்சிருந்தனா, எனக்கு மட்டும். தேவத்திட்டம் நிறைவேறுவதற்கு நம்முடைய பலவீனங்களோ நம்முடைய குறைகளோ தடையல்ல. காரணம், அவர் தெரிந்தெடுத்ததே இதை வச்சுதான். அதான் பவுல் சொல்றார், நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். என் ஹெல்த் இப்படி இருக்குது. தேவ திட்டம் என்ன? ஆபிரகாம் சாராளுக்கு ஈசாக்கே கொடுக்கணும். ஆனா அவங்க சரீர நிலைமை என்ன? சாராள் என்ன சொல்றா? ஆபிரகாம் இந்த கிழவனுக்கு, அவரை கிழவன்னு சொல்லிட்டு அவளை கிழவின்னு சொல்லி, சிலருக்கு அதுல ஒரு சந்தோஷம். தங்களை சொல்லும்போது கூட 2 பேரையும் சேர்த்து இனி பிள்ளை பிறக்குமோ. ஆபிரகாம் சரீரத்தில் ஏதாவது மாற்றம் இருந்துச்சா? இல்லை. ஆண்டவர் அந்த பிள்ளைய இள வயதின் பலத்தை மாதிரி கொடுத்துருப்பாருன்னா கொஞ்சம் ஓகே, பரவாயில்லையே, ஸ்ட்ரென்த்லாம் வந்துட்டு. எதுவும் சொல்லி சாராளின் கற்பம் எப்படி இருந்துச்சா? செத்துச்சு. ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு ஸ்டாப் ஆயிட்டு. கர்த்தர் கொடுக்கிறார் ஈசாக்க. தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு இன்னைக்கு நீங்க என்னென்ன காரியங்களை பார்க்குறீங்க? திட்டம் என்பது அங்கிருந்து வருவது, பலவீனம் என்பது இங்கிருந்து நமக்கு கிடைக்கிது. அங்கிருந்து வர்றதுக்கு இங்கிருந்து கிடைக்கிறது ஒண்ணுமே தடை கிடையாது. ஆமென் சொல்லுங்க. 7வது ஒரு காரியம். ஆமென். ஏன் நான் இப்படி நடக்கணும்னு கேட்டவனை வச்சு கர்த்தர் சொல்ல வைப்பார். என்ன சொல்ல வைப்பார் தெரியுமா? 119:71.
நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் தேவனுடைய கிரியை. ஏன் ஆண்டவரே நான் இப்படி நடக்கணும், ஏன் எனக்கு மட்டும் இப்படி, ஏன் அவனை வச்சே சொல்ல வைப்பார். ஏப்பா, இட் இஸ் குட் ஃபார் மீ, இது எனக்கு நல்லது. இதுதான் தேவன், இதுதான் நம்முடைய தேவன். காரணம், அவருடைய திட்டத்தில் என்ன கிடையாது? தீமை கிடையாது. ஆமென். நான் ஏன் ஏன் என்று கேள்வி எழுப்பன வச்சு கர்த்தர் பதிலையும் சொல்ல வச்சுட்டார். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. இந்த பகல் வேளையில் எத்தனை பேர் நம்புறீங்க, இன்று நடக்கிற பாதை எனக்கு கண்ணீரை கொடுப்பதா இருந்தாலும் நாளைக்கு இது நல்லது என்று சொல்லும்படிக்கு கர்த்தர் என் வாழ்க்கையில மகிமையானவைகளை செய்ய போகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. அப்படியே தேவ சமூகத்தில் எழுந்து நிற்கலாமா? ஆமென். ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் எல்லாம் எழுந்து நின்று எல்லாரும் என்ன சொல்லி பாட போறோம் தெரியுமா? நம் இயேசு நல்லவர்னு சொல்லி பாட போறோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா. 7 காரியம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஞாபகம் இருக்குதா? என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி கேட்டா எப்படி சொல்றதுக்கு? ஆமென். 1, தேவன் தீர்மானிக்கிறது தான் நடந்துட்டு இருக்கு. 2, எந்த சோதனையிலும் நமக்கான தேவ திட்டமும் நன்மையும் இருக்கிறது. 3, அவர் அனுமதிக்காமல் எதுவுமே நடக்காது. 4, அக்கினியோ தண்ணீரோ கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். 5, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட என்ன செய்ய மாட்டார், இடம் கொடுக்க மாட்டார். 6வது, தேவ திட்டம் நிறைவேற இந்த பிரச்சனை மாறணும் அவசியம் கிடையாது. என்னதான் காற்றடித்தாலும் கடல் கொந்தளித்தாலும் என்னை குறித்த தேவ திட்டம் நிறைவேறும். 7வது, இன்னைக்கு நான் நடக்கிற பாதையில ஆமென் நாளைக்கு என்னை கொண்டே சொல்ல வைப்பார், இது நல்லது. ஆமென். புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். நல்ல கைகளை தட்டி சொல்லுவோமா? ஆமென். இயேசு நல்லவர், நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை. சரபகலரசனரா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை. ஒரு விஷயம் கூட, நம் இயேசு நல்லவர், நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. சொல்லுங்க, நம் இயேசு நல்லவர். இயேசு நல்லவர் அறிக்கை செய்யுங்க. கைவிடல, கைவிட மாட்டான். சொல்லுங்க, அதிசயமானவர், அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ ஓரபல கமதனரா சேரபப்ராலரா ஜனரா. சமாதானம் தருகிறார், சமாதானம் தருகிறார். ஒரே சத்தமாய் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் பல கதனரடரலரா. நம் இயேசு நல்லவர், நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும். ஓ, கண்ணீரை காண்கிறார், கதறலை நீ அமிழ்ந்து போக இடம் கொடுக்க மாட்டார். அலையும் போட அனுமதித்தார், அமிழ்ந்து போக இடம் கொடுக்க மாட்டார். காரணம், வேதனை அறிகிறார். அப்பா,
சபலகமதடரா விடுதலை தருகிறார். இன்று இயேசுவின் நாமத்திலே இன்று விடுதலை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். ஓரபல ஹந்தரப கடரப ரோஷலரா ஹந்தரப லரியா தனரா. ஆமென். glory. நம்பிக்கையோடு எதிர்காலம் நமக்குண்டு, எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் விசுவாசத்தோடு நம் தேவன் பெரியவர், அவர் நீதி உள்ளவர். அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. இயேசுவின் நாமத்திலே ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம். ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். ஷரா ஹந்தரடா ஏவரா லகதனரா ஹந்தரா லகதரவா ஏவரோ சேவரோ ஹந்தனரே. ஆமென். ஓ நொறுங்குண்ட நெஞ்சமே, நொறுங்குண்ட. இன்னைக்கு அநேக கேள்விகளோடு வந்திருக்கிறாயோ, இது நல்லது என்று உன்னையே சொல்ல வைப்பா, உன்னையே சொல்ல வைப்பா, உன்னையே சொல்ல வைப்பா. ஆமென். கூப்பிடு உண்மையாய், கூப்பிடு. இயேசுவின் நாமத்திலே குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஷலபகதனரபலரா. ஆமென். நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனை கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், கண்ணீரை ஆமென் கதவண்டை நிற்கிறார். எல்லா கண்ணீரை துடைத்து சாட்சியாய் நிறுத்துவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். ஷபரா ஹந்தா லகதரே ஏடரா லரியாத்தனரமா ஷபரா பலரதரா. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. ஓ ஜீசஸ், 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 ஜீசஸ். ஒன்று சேர்ந்து நாம் அந்நிய பாஷையில அபிஷேகம் பண்ண, அந்நிய பாஷையில. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் நினைத்ததே நடக்கும், அவர் நினைத்ததே நடக்கும், அவர் நினைத்ததே நடக்கும். சத்ருவின் எண்ணங்கள் அவமாகும், சத்ருவின் திட்டங்கள் அவமாகும். தேவ சித்தம் உன் வாழ்க்கையில் பூரணப்படும். அதற்கு தான் இந்த பாதை, அதற்கு தான் இந்த பாதை, அதற்கு தான் இந்த பாதை. ஜீசஸ், 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 ஜீசஸ். glory பலரதடரபா. நல்ல கரங்களை தட்டி நாளைக்கு நல்லதென்று சொல்ல போகிறாய். இந்த சூழ்நிலை நாளைக்கு நீ நல்லதென்று சொல்ல போற. தாவீதை சொல்ல வைத்தவர் உன்னையும் சொல்ல வைப்பார். ஜீசஸ், glory. நல்லதுன்னு சொல்ல வைப்பார். சகோதரி, நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வேதனையோடு வந்திருக்கிறாயோ, இதெல்லாம் நன்மையா மாற போகுது. சகோதரா, இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு நீரோற்றாய் மாற போகுது. இதெல்லாம் என் நன்மைக்காக சொல்ல போற. கர்த்தர் அப்படி மாற்றுகிறார், கர்த்தர் அப்படி மாற்றுகிறார், என் தேவன் அப்படி மாற்றுகிறார். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். கர்த்தர் நல்லவர், என் இயேசு நல்லவர், தீமையே நினைக்காதவர். ஹல்லேலூயா.
Hallelujah. 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 He's so good. அவர் நல்லவர். அவர் எப்படி தீமை யோசிப்பார்? இயேசு நல்லவர். அவர் எப்படி தீமையானதை நமக்கு விரோதமாக யோசிப்பார்? அவர் அன்பானவர். அவர் எப்படி தீமை யோசிப்பார்? என் ஆண்டவர் நல்லவர். ஒரு பலக்கமர உங்க கைகள் கூறுகவில்லை. எஸ், உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் glory, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர். வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். பாடுங்க. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர். வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவே. விசுவாசத்தோடு ரெண்டு கைகளை உயர்த்தி, உங்க கைகள் குறுகல. உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடா. நம்புறீங்களா? நம்புறீங்களா? சாட்சியா நிறுத்துவார். நம்புறீங்களா? ஜீசஸ் நம்புறோம். உங்களை நம்புறோம். காரணம் நீ எல்லா வழிகளிலையும் நீதி உள்ளவர் ஆண்டவரே. ஆமென். உம்மால் கூடாதது சொல்லுமா. இப்போ அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக சொல்லுங்க. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக. எஸ், நடத்திடும். இந்த வார்த்தையை அறிக்கை செய் சகோதரி. glory, நம்பிக்கையோடு. அனுமதித்ததெல்லாம் ஆமென். நடத்திடும் பாதைகளும் ஹல்லேலூயா. தினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடி. நம்பிக்கை அறிக்கை செய்யுங்கள். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவோ. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். உங்க கைகள் குறுகவில்லை. கர்த்தர் உண்டு சகோதரி. ஏன் கலங்குகிறார்? அழைத்தவர் உண்மையுள்ளவர். கைவிடல. உன்னை கைவிட்டிருந்தா இந்த பிரச்சனை உன்னை மூடி போட்டிருக்கோம். இதுக்கு மேல இடம் கொடுக்க மாட்டாருமா. கர்த்தர் இருக்கிறார். அவருக்கு தெரியும். கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக யாவும், எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க. நீங்க பாடுங்க. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயல்லப்பா. இப்ப விசுவாசத்தோடு சொல்லுமா. உங்க கைகள் குறுகவில்லை. உம்மா கூடாதோ. கர்த்தர் ஆச்சரியம் பண்ணுகிறார். மகத்துவத்தை அணைந்து கொண்டிருக்கிறவர்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜரிகம் பண்ணுகிறார். ஆமென். உம்மால் கூடாது glory, உம்மால் கூடாது. உடைய கைகளை அசைத்து ஹalleluya பாடி முடிக்கலாமா? ஹalleluya. Jesus. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு இயேசுவின் நாமத்தில் இரக்கமுள்ள தேவனை அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. நீங்க இருக்கிறீங்கப்பா, எங்களுக்காக இருக்கிறவர், எல்லோரிலும் பெரியவராய் இருக்கிறேன் ஆண்டவரை. இன்னைக்கு சில கடினமான சூழ்நிலையில் நடக்க நேர்ந்தால் இதெல்லாம் நாளைக்கு நல்லது என்று சொல்ல வைக்க போறீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே ஒவ்வொருவரையும் கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துங்க ஆண்டவரே. நீங்க வாக்கு தந்திருக்கிறீங்க ஆண்டவரே, இதுக்கு மேல நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று. ஆண்டவரே, எங்கள் திராணி அறிந்து அதற்கு மேல இடம் கொடுக்காமல் எல்லையை போட்டு அனுமதிக்கிற தேவன் நீரப்பா. இல்லைன்னா என்னைக்கு அந்த பிரச்சனைகள் எங்களை மூடி போட்டு இருக்கும். இன்னைக்கு நிக்க காரணம் நீங்க கைவிடல ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க. ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டும் ஆசீர்வதித்து நடத்தும், சாட்சியாய் நிறுத்தும். மகிமை கனம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட, விசேஷமாய் இப்படிப்பட்ட பாதையில் நடக்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் ஃபாஸ்டிங் பிரேயர் டிசம்பர் 1 வியாழக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். வாருங்கள். கர்த்தர்